பரலோகத்தின் பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நீர் இப்பொழுது எங்களோடு இடைப்படும், நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக எங்கள் இருதயத்தையும் எங்கள் மனதையும் நீர் ஒருமுகப்படுத்தும். தேவையற்ற சிந்தனைகளை எங்களை விட்டு அகற்றி போடும். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் எங்களை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் சார்பில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக இந்த நேரத்திலே உங்கள் மத்தியிலே வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அருளின ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதோடு அழைத்த அருமையான போதகர் அவர்களுக்கும், சபை கமிட்டி அங்கத்தினர்களுக்கும், சபையின் ஒவ்வொரு மெம்பர்ஸுக்கும் நான் அதிக நன்றியுடையவனாக இருக்கின்றேன். லெந்து நாட்களிலே ஆண்டவருடைய பாடு மரணங்களை நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம், சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதை குறித்து வேத பகுதிகளை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்கள், அவருடைய வாழ்வு, இந்த உலகத்திலே அவர் இருந்த காரியம் மற்றும் நிருபங்களிலே அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், அவர் எப்படி எல்லாவற்றையும் வெறுத்து இந்த உலகத்திலே வந்தார் என்பது போன்ற காரியங்களை எல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு வார்த்தைக்குள்ளால் சுருக்குவீர்கள் என்றால் அது அவர் பிதாவுக்கு மகிமையை கொண்டு வருகிறார் என்ற வார்த்தையிலே சுருங்கி விடுகிறது. பிதாவினுடைய மகிமைக்காக கர்த்தர் எல்லாவற்றையும், இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே அவர் யூதாஸ் அவரிடத்திலிருந்து அந்த துணிக்கைகளை வாங்கிவிட்டு புறப்பட்டு சென்ற பின்பு வேதம் சொல்லுகிறது, அவர் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. இயேசு கிறிஸ்துடைய பாடுமரணம், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த மிகப்பெரிய தியாகம், இவை அனைத்தும் பிதாவினுடைய மகிமைக்கானது. அதன் மூலமாக குமாரனும் மகிமைப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு ஒப்புப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு பகுதி தான் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் அதை குறித்து பார்க்கிறோம். அங்கு என்ன ஒரு குடும்பம், மார்த்தாள், மரியாள், லாசரு என்ற ஒரு சின்ன குடும்பம். லாசருவின் மீதும் மார்த்தாள் மரியாள் மீதும் இயேசு கிறிஸ்து அதிக அன்புடையவராக இருந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். 5ஆம் வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆனால் அப்பொழுது அவன் வியாதியாய் இருந்தான் என்ற செய்தியை இயேசு கிறிஸ்துவுக்கு லாசருனுடைய சகோதரிகள் அறிவிக்கிறார்கள். அவர்கள் அறிவிக்கும் பொழுது ஒரு எண்ணம் இருந்திருக்கும். என்ன எண்ணம் இருந்திருக்கும்? இயேசு கிறிஸ்து இத்தனை அற்புதங்களை செய்கிற ஒரு ஆண்டவர், ஒரு தீர்க்கதரிசி. அவர் கண்டிப்பாக நாம் இந்த தகவலை சொன்னோம் என்றால் அவர் நம்முடைய குடும்பத்தை நேசிக்கிறபடியினாலே இயேசு கிறிஸ்து உடனடியாக புறப்பட்டு வந்து ஜெபித்து ஏதோ ஒன்றை செய்து நம்முடைய சகோதரனுக்கு ஒரு சுகத்தை கொடுப்பார் என்ற எண்ணத்தோடு அவருக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறார்கள். ஆனால் வேதவசனம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் இதை கேட்ட பொழுது, இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இது நாம் யோசித்திருக்கிற, நாம் அறிந்திருக்கிற, நாம் அனுபவித்திருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயத்திற்கு மாறுபட்ட ஒன்று. நாம் என்ன யோசிக்கிறோம்? நம்முடைய தேவைகள் வரும் பொழுது, நமக்கு போராட்டங்கள் வரும் பொழுது, நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு உடனடியாக நமக்கு நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலை தர வேண்டும். அதிலும் முக்கியமாக என்ன நினைக்கிறோம்? நாம் சொல்லுகின்ற விதத்திலே, நாம் சொல்லுகின்ற நேரத்திலே, நாம் சொல்லுகின்ற வழியிலே ஆண்டவர் நமக்கு போராட்டங்களிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பகுதி தெளிவாக சொல்லுகிறது, அவன் வியாதியாயிருக்கிறான் என்பதை கேள்விப்பட்ட பொழுது தான் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து 2 நாள் இன்னும் தங்கினபடியினால் ஏற்பட்ட காரியம் என்ன? லாசரு மரித்து போய் விடுகிறார். அவருடைய சகோதரிகள், இயேசு கிறிஸ்து வருவார், சுகம் தருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த சகோதரிகளுக்கு அது உண்மையிலே பெரிய ஏமாற்றமாக போயிருக்கும். எனவேதான் இயேசு கிறிஸ்து திரும்ப செல்லும் பொழுது, அவர் உயிர் தழுவான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவருடைய சகோதரி சொல்லுகிறார்கள், அவன் கடைசி நாட்களிலே என் சகோதரன் உயிர் தழுவான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்களுக்கு எல்லா நம்பிக்கையும் அற்று விடுகிறது.
இனி எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. அவன் உயிரோடு இருந்தது வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தது. இயேசு கிறிஸ்துவிடம் சொன்னோம் என்றால் அவர் வந்து ஏதோ ஒரு காரியத்தை செய்து சுகத்தை தருவார் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் இப்பொழுது அவன் மரித்து விட்டான் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் ஏன் இயேசு கிறிஸ்து இன்னும் 2 நாள் தங்கினார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். 4ஆம் வசனம் அதற்கான பதிலை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு கிறிஸ்து என்ன காரணத்தை சொல்லுகிறார்? இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் இதன் மூலமாக தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் இதனால் மகிமைப்படுவார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தான் நேசித்த லாசருனுடைய பிரச்சனையில் மத்தியிலே போகாதிருக்கிற காரணம் என்ன? தன்னுடைய பிதாவினுடைய மகிமை, அதன் மூலமாக தன்னுடைய மகிமை என்று அவரை பிதாவை மகிமைப்படுத்துவதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் அதை சொல்லுகிறது. என்னுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நான் சிருஷ்டித்து உருவாக்கின என் ஜனங்கள் என்று அந்த பகுதி சொல்லுகிறது. என்னுடைய நாமத்தின் மகிமை, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று, ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கின என் ஜனங்கள் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். இந்த ஒரு அடிப்படை சத்தியத்தை தான் திருச்சபையும் கிறிஸ்தவமும் அநேக வேளைகளிலே மறந்து விடுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கிறது? இந்த உலகத்திற்கு என்னை எதற்காக கர்த்தர் கொண்டு வந்தார்? இந்த உலகத்திலே கர்த்தர் என்னை எதற்காக வைத்திருக்கிறார்? எனக்கு எதற்கு இப்படி இத்தனை விலை மதிப்பு மிக்க ஒரு ரட்சிப்பை கர்த்தர் அருளி செய்தார்? என் ஆண்டவர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார்? இப்படி எந்த வழியிலே நாம் யோசித்து பார்த்தாலும் ஆண்டவருடைய நோக்கம் என்ன? நம்மை கொண்டு அவர் மகிமைப்பட வேண்டும். அநேக வேளையிலே நாம் என்ன நினைக்கிறோம்? நமக்கு வேறு காரியங்களை நாம் யோசித்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கான காரியங்கள், நம்முடைய எதிர்காலத்திற்கான காரியங்கள், நம்முடைய குடும்பத்திற்கான காரியங்கள், நம்முடைய பணிக்கான காரியங்கள், இந்த காரியங்களின் நிமித்தம் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார், இந்த காரியங்களின் நிமித்தம் கர்த்தர் என்னோடு இடைப்படுகிறார், இந்த காரியங்களின் நிமித்தம் கர்த்தர் என் மூலமாக செயல்படுகிறார் என்று அந்த முக்கியத்துவத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதை தவிர்த்து விடுகிறோம். நமக்காக ஆண்டவர் இதை செய்வது உண்மைதான், இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்கிறார். ஆனால் இதன் அனைத்து காரியங்களுக்கும் அடிப்படை சத்தியம் அவர் மகிமைப்பட வேண்டும், பிதாவானவர் மகிமைப்பட வேண்டும். இதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 86ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் இதை குறித்து சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மகிமைக்காக எல்லா ஜனங்களையும் கூட்டி சேர்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நம்மை மீட்டுக்கொண்டு நமக்காக இரத்தத்தை சிந்தி சிலுவையிலே பாடுபட்டு மரித்து நமக்காக இப்படி ஒரு விலை மதிக்க முடியாத ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் எதற்கு என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எதற்காக இதை செய்திருக்கிறார்? எதற்காக அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்? வேதத்திலே உலகத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கும்போது ஒரு சிறு கூட்டத்தை கர்த்தர் ஏன் தெரிந்தெடுத்திருக்கிறார்? என்ன நோக்கத்திற்காக அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்தோம் என்று சொன்னால் நாம் அப்படி வாழ வேண்டும் என்பதையும் கர்த்தர் ஆழமாக தெளிவுபடுத்துகிறார். இதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் மிக விரிவாக, சற்று விரிவாக சொல்லுகிறது. மிக விரிவாக அல்ல, சற்று விரிவாக சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21, 22, 23ஆம் வசனங்களிலே இதை குறித்து சொல்லப்படுகிறது. 21ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லிக் கொண்டிருப்பதிலே உங்களுக்கு பரலோக ராஜ்யத்திலே இடம் கிடையாது. பரலோக ராஜ்யத்திலே இடம் கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும், என்னுடைய விருப்பம் அல்ல. இதிலே ஒரு மிகப்பெரிய வேறுபாடை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் என்ன நினைக்கிறோம்? சில காரியங்கள் இது கடவுளுக்கானது, கிறிஸ்துவுக்கானது என்று நாம் யோசித்து அவைகளை செய்து விட்டோம் என்றால் கர்த்தர் சந்தோஷப்படுவார்
கர்த்தர் மகிழ்ச்சி அடைவார் என்று நினைக்கிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அப்படி அல்ல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். இதை சொல்லும் பொழுது நமக்குள்ளே பல கேள்வி வருது இல்லையா? என்ன கேள்வி வருது அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம்னா என்னுடைய வாழ்க்கைக்கான அவருடைய சித்தம் என்ன? நான் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறேனா இல்லையா? இத்தனை காலங்கள் கடந்து வந்திருக்கிறேன். ஒருவேளை 40 வயது, 50 வயது, 60 வயது என்று ஆகி இருக்கிறது. சில தம்பிமாரும் இருக்காங்க. அப்படி என்று சொன்னால் நான் ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்றி இருக்கிறேனா இல்லை என்ற கேள்வி வருகிறது. நான் செய்த காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா என்று நாம் நினைக்கிறோம். அந்த கேள்வியை அங்கிருந்த ஜனங்கள் கேட்கிறார்கள். அதன் பின்பு கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அதிசயங்களை செய்தோம் அல்லவா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் கேட்பதின் தாற்பயம் என்ன? இவைகளை நாங்கள் செய்திருக்கிறோம், நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறோம், பிசாசுகளை துரத்தி இருக்கிறோம், அடையாளங்களை செய்திருக்கிறோம், அற்புதங்களை செய்திருக்கிறோம். யார் பெயரால் செய்திருக்கிறோம்? உம்முடைய பெயரால் செய்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே செய்திருக்கிறோம். எதற்காக சொல்லுகிறார்கள்? அவர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. கேள்வி என்ன? இவைகளை நாங்கள் செய்திருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போமா இல்லையா? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் மாத்திரம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். நாங்கள் இந்தந்த காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிறோம். அது ஊழிய பாதையா என்ன என்று தெரியாது. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் செய்திருக்கிறோம், உம்முடைய நாமத்திலே செய்திருக்கிறோம். அவைகள் நடந்திருக்கிறது, பிசாசுகள் ஓடி இருக்கிறது, அதிசயங்கள் நடந்திருக்கிறது, அற்புதங்கள் நடந்திருக்கிறது. நாங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போவோமா மாட்டோமா என்பதுதான் அவர்களுடைய கேள்வி. இயேசு கிறிஸ்து என்ன பதிலை கொடுக்கிறார்? தெளிவான ஒரு பதிலை கொடுக்கிறார். உங்களை நான் ஒரு காலம் அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போம். என்ன வார்த்தையை சொல்லுகிறார்? அக்கிரம செய்கைக்காரரே. இங்கு அக்கிரம செய்கை என்ன? தீர்க்க தரிசனம் உரைத்தது. அக்கிரம செய்கை என்ன? பிசாசுகளை துரத்தினது. அக்கிரம செய்கை என்ன? அதிசயங்களை செய்தது. இவைகளை அக்கிரம செய்கைக்காரரே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்கள் அதைத்தான் சொல்லுகிறார்கள். நாங்கள் இவைகளை செய்திருக்கிறோம், உம்முடைய பெயரால் செய்திருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரரே, அக்கிரம செய்கைக்காரரே என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைய கிறிஸ்தவத்திற்கு இது மிக மிக முக்கியமான ஒரு சத்தியம். காரணம் என்ன? இன்றைய கிறிஸ்தவம் இப்படிப்பட்ட அடையாளங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. எங்கு அற்புதங்கள் நடக்கும், எங்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், எங்கு பிசாசுகளை துரத்துவார்கள், எங்கு போனால் அற்புதம் கிடைக்கும், எங்கு போனால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று தேடி செல்லுகிற கிறிஸ்தவமாக காணப்படுகிறது. அப்படி செய்கிறவர்களை மிக முக்கியமான சூழ்நிலையில் நாம் வைத்துக் கொள்ளுகிறோம். அவர்கள் சிறந்தவர்கள், பெரியவர்கள் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதை செய்தாலும் செய்யுங்கள், ஆனால் அது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி அமையவில்லை என்றால் அது அக்கிரம செய்கை. நீங்கள் செய்வது சரியா தவறா என்று அல்ல, பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி அமையாத அனைத்தும் அக்கிரம செய்கை. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக காணப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்கிறேன் என்பதல்ல, அது அவரை மகிமைப்படுத்துகிறதா என்பதுதான் முக்கியம். இங்கு இயேசு கிறிஸ்துவும் தனக்கு பிரியமான குடும்பத்தில் ஒருவர் சுகவீனமாக இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், 2 நாள் தங்குகிறார், சொல்லுகிறார், இது பிதாவின் மகிமைக்கு காரணமாக இருக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த குடும்பத்தின் வேதனை, அந்த மனிதனுடைய வேதனை, அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு நம்பிக்கையின்மை, மரித்து போனவுடன் இருக்கின்ற பிரச்சனை, போராட்டங்கள், இவை அனைத்தின் மத்தியிலும் ஆண்டவர் சொல்வது என்ன? அது என் பிதாவின் மகிமைக்கானதாக இருக்க வேண்டும் என்று 2 நாள் தங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். இது வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மகிமைக்காக, அவரை மகிமைப்படுத்துவதற்காக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நாம் அவரை மகிமைப்படுத்துவது என்பதை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் இருக்காது. எனவே ஒரு சில காரியங்களை இந்த வருகின்ற நாட்களிலும் சொல்லி இதை குறித்து நாம் ஆலோசிக்கலாம், யோசிக்கலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது,
நாம் எப்படி தேவனை மைமைப்படுத்த முடியும் என்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கை ஸ்தோத்திர பலி இடுகிறதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே, முக்கியமாக லேவியராகமத்திலே, ஸ்தோத்திர பலி என்று சொல்வது எத்தனையோ பலிகள் இருக்கின்றது, அதிலே ஒரு பலியாக காணப்படுகிறது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அதை குறித்து சொல்லுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிற்கு நாம் வரும்பொழுது, புதிய ஏற்பாட்டின் காலங்களிலே இந்த பலிகளெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த தியாகத்தின் மூலமாக நிறைவேற்றப்பட்டபடியினாலே இப்பொழுது பலிகள் இல்லாதபடியினால், எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே ஸ்தோத்திர பலி என்று சொல்வது ஒரு பலி. அது எப்படி செய்யப்பட வேண்டும் என்று லேவியராகமத்தின் புஸ்தகம் சொல்லுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே எபிரேயரின் புஸ்தகம் சொல்லுகிறது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. ஏன் இதற்கு அத்தனை முக்கியத்துவம்? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. நாம் உதடுகளிலே சொல்லுகிற கர்த்தருக்கு செலுத்துகிற ஸ்தோத்திரங்கள், கர்த்தருக்கு செலுத்துகிற மகிமை, கர்த்தருக்கு சொல்லுகிற நன்றி ஏன் இத்தனை முக்கியமானது என்று நாம் பார்க்க வேண்டும். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று சொல்லும் பொழுது ஏதோ பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா என்று சொல்வது அல்ல. அது நம்முடைய இருதயத்திலிருந்து வர வேண்டும். ஏன் இருதயத்திலிருந்து வர வேண்டும்? என்ற இதயத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் துதி வருகிறது என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? நான் ஆண்டவரை முற்றிலும் சார்ந்திருக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்திலே தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அதனுடைய தலைப்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எந்த சூழலிலே தாவீது சொன்னார் என்று அதிலே இருக்கும். எந்த சூழலிலே சொல்லுகிறார்? தாவீது சவுலுக்கு தப்பி எங்கு போய் விடுகிறார்? பெலிஸ்திய பட்டணத்திற்கு போய் விடுகிறார். தாவீது அங்கு போனவுடன் பெலிஸ்திய அரசர் தாவீதை இனம் கண்டு கொள்ளுகிறார். இப்பொழுது தாவீதுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? தாவீதை கொன்று விடுவார்கள். எனவே தாவீது ஒரு பைத்தியக்காரனை போல தன்னுடைய சலைவாவை தாடியிலே வடிய விட்டு கதவுகளிலே நகத்தினால் கீறி கொண்டிருக்கிறார். தாவீது தப்புவதற்கு வழி இல்லை. தாவீது இதை செய்யும் பொழுது ராஜா சொல்லுகிறார், என்னுடைய வீட்டில் என்ன பைத்தியக்காரங்க இல்லைன்னா இவரையும் சேர்த்து கொண்டு வந்தீங்கன்னு அந்த மற்ற அவருடைய அதிகாரிகளை எல்லாம் கடிந்து கொண்டு இவரை துரத்தி விடுகிறார். மயிரிழையில உயிர் தப்புகிறார் தாவீது. அந்த நேரத்தில் தான் சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எந்த சூழலிலே சொல்லுகிறார்? தாவீதின் பிரச்சனைகள் தீர்ந்து விட்டதா? தாவீதிற்கு பிரச்சனைகள் இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறது. ஆடுகளின் பின்னால் சென்று கொண்டிருந்த தாவீதை என்றைக்கு சாமுவேல் அபிஷேகித்தாரோ, எப்படி அபிஷேகித்தார்? ராஜாவாக அபிஷேகிக்கிறார். அபிஷேகிக்கும் பொழுது தாவீது ஒருவேளை நினைத்திருப்பார், இப்ப நம்ம என்னவாயாச்சு? ராஜாவாக மாறியாச்சு, நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்தாச்சு, நம்ம கையில் அதிகாரம் வந்துரும் அப்படின்னு. ஆனால் சரித்திரம் என்ன சொல்லுகிறது? தாவீது யூத கோத்திரத்தின் அரசனாக மாறுவதற்கு 15 வருடங்கள் எடுத்துக்கொண்டது. எதற்கு பிறகு? அபிஷேகித்த பிறகு, ராஜாவாக அபிஷேகித்த பிறகு 15 வருடங்கள் கழித்துத்தான் யூத கோத்திரத்திற்கு மாத்திரம் தாவீது அரசனாக மாறுகிறார். முழு இஸ்ரவேலுக்கும் அவர் அரசராக மாறுவதற்கு 22 வருடங்கள் 6 மாதங்கள் எடுத்துக்கொள்ளுகிறது. இதற்கு இடைப்பட்ட காலத்திலே தாவீதுக்கு இருந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஏராளம். சவுல் கொன்று விடுவார் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார் தாவீது. அப்படிப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நம்முடைய ஸ்தோத்திரங்களும் துதிகளும் சூழல்களை அடிப்படையாக கொண்டது. நல்ல காரியம் நன்மையாக நடந்து விட்டால், எல்லாம் சிறப்பாக இருந்தால் ஆண்டவரை துதிப்பதில் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் எதிர்பாராத காரியங்கள், பிரச்சனையான காரியங்கள், போராட்டங்கள், நாம் எண்ணின காரியங்கள் நடைபெறாத பொழுது, தாவீதை போல உயிருக்கு தப்பி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, என் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்ல முடியுமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இது ஏதோ மேற்போக்காக சொல்லப்பட்ட ஒரு காரியம் அல்ல.
எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் கடினத்து நிமித்தம் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். கர்த்தருடைய பார்வையிலே அது தவறாக தோன்றுகிறது, தவறாக தோன்றுகிறது. ஆங்கில வேதாகமும் சொல்லுகிறது, they were complaining about their hardships. என்ன ஹார்ட்ஷிப்? வனாந்திரத்தில் இருக்கிறார்கள். வனாந்திரத்தில் எத்தனையோ பிரச்சனை, சரியான நிழல் கிடையாது, தங்குறதுல பிரச்சனை, சாப்பாட்டு பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் மன்னா மட்டும்தான் வருது, அத்தனை பிரச்சனைகள். எனவே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சூழலின் நிமித்தம், வாழ்க்கையின் கடினத்து நிமித்தம், வனாந்தரத்தில் இருக்கின்ற கடினத்து நிமித்தம் அவர்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். ஆங்கிலவே தான் கம்ப்ளைண்ட் என்று சொல். they were complaining. ஆனால் கர்த்தர் அதை விரும்பவில்லை, கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேதாகமும் சொல்லுகிறது, அக்கினி வந்து அந்த கூடாரத்தின் இந்த பெரிஃபரல், அந்த சுற்று பகுதியை பட்சித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் செய்த தவறு என்ன? முறுமுறுத்தது. முறுமுறுப்புக்கு எதிராக வேதாகமும் பல இடங்களிலே சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளால் இருந்த அந்நியர்கள் என்ன ஆறாங்க? பேராசையுடையவர்களாக மாறுகிறார்கள். மாறி அவங்க என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறார்கள். உடனே இஸ்ரவேல் ஜனங்களும் தங்கள் கடினத்து நிமித்தம் இவர்களும் முறுமுறுக்கிறார்கள். எதை நினைத்து முறுமுறுக்கிறார்கள்? எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய இருதயத்தில் இருந்த எண்ணம் என்ன? எகிப்தில் எங்களுக்கு என்ன கிடைச்சது? கொம்மட்டி காய், வெள்ளரி காய், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, செலவு இல்லாம என்ன கிடைச்சி? மீன், இதெல்லாம் கிடைச்சது. இங்க என்ன இல்லை? ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. வரும் மன்னா மட்டும்தான் கிடைக்குது. அது வேற வெள்ளை வெள்ளையா இருக்கு. டெய்லி காலையில மன்னா, மத்தியானம் மன்னா, ராத்திரி மன்னா. எத்தனை நாள் தான் ஒரு மனுஷன் மன்னாவை தின்றது அப்படின்னு சொல்லி இவங்க முறுமுறுக்கிறாங்க. எதை நினைச்சு முறுமுறுக்கிறாங்க? எகிப்தை பார்த்து இப்ப முறுமுறுக்கிறாங்க. அங்க நல்லா இருந்ததுயா, இந்த ஆண்டவர் சொன்னார்னு நம்ம வேற கிளம்பி வந்துட்டோம். இங்க வந்தா ஒன்னும் தரமாட்டேங்கிறாரு. ஒரு இறைச்சி உண்டா? ஒரு கறி உண்டா? ஒண்ணுமே கிடையாது. கஷ்டப்படுத்துறாரு போட்டு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுத்த உடனே மோசேக்கு அது பிடிக்கல. அது ஒரு பெரிய ஸ்டோரி இல்லையா? மோசேக்கு பிடிக்காம ஆண்டவர்கிட்ட போறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? இறைச்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த லண்டன் டேஸில் இறைச்சியை பற்றி பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க, அது எண்ணாமத்தில் அதான் இருக்கு. சரியா? இறைச்சியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். உடனே என்ன வந்தது? காற்றடிச்சது, காடை விழுந்தது. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியம் என்னதுன்னா, 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, விழுந்து கிடந்த இந்த பறவையை இஸ்ரவேல் ஜனங்கள் 36 மணி நேரம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு ஆசை. 36 மணி நேரம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. விழுந்து கிடந்ததை பொறுக்கிறதுக்கு. பொறுக்கி எங்க கொண்டு வைக்கிறாங்க? கூடாரத்திலே வைத்து கொள்ளுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, குறைவாக சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். ஓமர்ல சின்ன அளவும் இருக்கு, பெரிய அளவும் இருக்கு. பெரிய அளவு என்று சொல்வது ஒரு கழுதை எத்தனை பொதி சுமக்க முடியுமோ அது ஒரு ஓமர். அப்படின்னா குறைவாக சேர்த்தவன் எத்தனை கழுதை பொதி சேர்த்திருக்கான்? 10 கழுதை. எவ்வளவுதான் சாப்பிடுவாங்க மக்கள்? ஆசையை பார்த்தீங்களா? எனக்கு இன்னும் இன்னும். முதல்ல கேட்டாங்க, இல்லைன்னாங்க. சரின்னு ஆண்டவர் கொடுத்தாரு. கொடுத்த உடனே இப்ப என்ன வந்துடுச்சு? சரி, கொஞ்சத்துல திருப்தி கிடையாது, எப்படியாவது கிடைச்சிடாதான்னு சொல்லி 36 மணி நேரம் அதை சேர்த்து கொள்ளுகிறார்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 106ஆம் அதிகாரம் 14, 14, 15ஆம் வசனம் சொல்லுகிறது, வனாந்தரத்திலே அவர்கள் விரும்பினதை அவர் கொடுத்தார், ஆனால் அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். இளைப்பை அனுப்பினார். வேதத்தின் இன்னொரு பகுதி சொல்லுகிறது, அந்த இறைச்சி அவர்கள் பற்களின் நடுவே இருக்கும் பொழுதே கர்த்தர் அவர்களை மகா பெரிய வாதையினால் வாதித்தார். 36 மணி நேரம் சேர்த்து ஒரு துண்டு சாப்பிட்டானான்னு தெரியல. அதுக்கு முன்னதாகவே கர்த்தர் அவர்களை
மகா பெரிதான வாதையினால் வாதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் அத்தனை ஆசை இருந்தும் கர்த்தருக்கு அது பிரியமில்லாமல் ஆகிவிட்டது. காரணம் என்ன? ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல், ஆண்டவர் கொடுத்த ப்ரொவிஷன்ஸை ஏற்றுக்கொள்ளாமல், ஆண்டவர் கொடுப்பதிலே திருப்தி இல்லாத தன்மை. அநேகருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது அல்லவா? ஆண்டவர் எத்தனை கொடுத்திருக்கிறார் என்ற நன்றி நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஆனால் அநேக இடங்களிலே மனிதர்களுக்கு இருக்கிற காரியம் என்ன? எது இல்லையோ அதை குறித்து கவலை. ஊர்ல சொல்லுவாங்க ஒரு பழமொழி, இருக்கிறத விட்டுக்கிட்டு பறக்கிறத பிடிக்கிறான் அப்படின்வாங்க. இருக்கிறது கையில இருக்கு, அதுல இவருக்கு திருப்தி இல்லை, அதை விட்டுட்டு என்ன பண்றாரு? பறக்கிறத பிடிக்கிறதுக்கு போறார். அதை போல மனிதர்களுக்கு தங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்ற அந்த சந்தோஷம், அந்த திருப்தி, தெய்வ பக்தியுடன் அந்த தெய்வ பக்தி அது அவர்களிடத்திலே குறைவாக காணப்படுகிறது. அது குறைவாக காணப்படும் பொழுது ஏன் கர்த்தரை விரும்புவதில்லை என்றால், அது தேவனுக்கும் தேவன் மீது நான் கொண்டிருக்கிற நம்பிக்கையை கேள்வி கேட்க வைக்கிறது. நான் ஆண்டவரை சார்ந்திருக்கிறேன் என்றால், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை முற்றிலும் நம்பி இருக்கிறேன் என்றால், என் தேவன் எனக்கானவைகளை செய்வார் என்ற நம்பிக்கை என்னிலே காணப்படும். எனக்கானவைகளை கர்த்தர் சரியாக செய்வார் என்ற நம்பிக்கை என்னிலே காணப்படும். அப்படி காணப்படும் பொழுது நான் முற்றிலும் ஆண்டவரை சார்ந்தவருக்கு ஸ்தோத்திரம் சொல்வது ஒன்று பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த அவரை சார்ந்திருக்கும் தன்மை காணப்படாதபடியினாலே, நான் கண்டு விசுவாசிக்கிறவனாக மாறிவிட்டபடியினாலே, அவர் செய்யும் பொழுதுதான் எனக்கு சந்தோஷம் வருகிறது. அது இல்லை என்று சொன்னால் நான் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கிறவனாக காணப்படுகிறேன். ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கிறவனாக காணப்படுகிறேன். இதற்கு அநேக வசனங்களை வேற எடுத்து பேசிக்குவாங்க. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆறாம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை படித்தோம் என்றால் 6ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அவைகளை யாரு? அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இதை தேடுறது யாராம்? அஞ்ஞானிகள். ஏன் தேவனுடைய பிள்ளைகள் ஏன் தேடக்கூடாது? அதை தர வேண்டும் என்பதை பரலோகத்தின் தேவன் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டுப்புல்லுக்கு உடுத்துவிக்கிற தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி உடுத்துவிக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். தேவன் செய்வாரா என்றால் அதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்வது என்ன? நீங்கள் அதன் பின்னால் அலையாதிருங்கள், அதன் பின்னால் அலையாதிருங்கள். 6:33 அதைத்தான் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் இன்று கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இது முற்றிலும் மாற்றப்பட்டு விட்ட ஒன்றாக அநேக வேளையிலே காணப்படுது. வேற ஒன்றும் வேண்டாம், ஒரு சின்ன காரியம். நம்முடைய ஊர்கள் எல்லாம் முன்னால் சொல்லுவாங்க, பிள்ளை காலையில் சண்டே வசனம் சொல்லலைன்னா என்ன கொடுக்க மாட்டாங்க. திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளெல்லாம் ரொம்ப பிரபலம். வீட்டில் வசனம் சொல்லலைன்னா என்ன கொடுக்க மாட்டாங்க? சாப்பாடு கிடையாது, பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. வசனம் மனப்பாடம் பண்ணி சொன்னாதான் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு இருந்த காலங்கள் உண்டு. இன்றைக்கு அநேக பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்றாங்க? நீ சர்ச்சுக்கு போட்டாலும் பரவாயில்ல, எங்க போ? டியூஷனுக்கு போ. சர்ச்சுக்கு போட்டாலும் பரவாயில்ல, டியூஷனுக்கு போ. 12th படிக்கிற, இந்த கோர்ஸ் எடுக்கணும், அந்த கோர்ஸ் எடுக்கணும், அதுக்கு இத்தனை மார்க் வேணும், அதனால டியூஷனுக்கு போகணும். அந்த பிரையாரிட்டிஸ் முற்றிலும் மாற்றப்பட்டு விட்டதாக காணப்படுகிறது. ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்த வேண்டிய நாம், அவரை சார்ந்திருக்க வேண்டிய நாம், அவரை நம்பி இருக்க வேண்டிய நாம், என் தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று நம்ப வேண்டிய நாம், எனக்கு தேவைகளை கர்த்தர் தருவார் என்று நம்ப வேண்டிய நாம் இன்று எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்? என்னால் கூடும் என்ற விதத்திலே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, இவைகளை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நீங்க தேடாதீங்க, இவைகளை நீங்கள் தேடாதிருங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னால் 4th டைமென்ஷன் அப்படின்னு ஒரு புக்கு ரொம்ப பிரபலம். நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு தெரியாது. 4ஆம் பரிமாணமா ஏதோ பால் யாங்கிச்சோ எழுதுனது. அதில் அவர் என்ன எழுதுறாரு?
நீங்க நிறைய காரியங்கள் கேட்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு அது கிடைப்பதில்லை. கிடைக்காததற்கு காரணம் என்ன? நீங்கள் சரியாக கேட்கவில்லை என்று சொல்லுகிறார். அவர் சொல்றார், நான் சொல்லல, அவர் சொல்றார். என்ன சரியா கேட்கலையா? ஒரு கார் வேணும்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன கேட்குறீங்க? ஆண்டவரே ஒரு கார் தாரும். ஆண்டவர் தரமாட்டேங்கிறாராம். ஏன் தரமாட்டேங்கிறாருன்னா ஆண்டவருக்கு கன்ஃபியூஷன், என்ன காரை கொடுக்கறதுன்னு. அதனால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு கியா கார் தாரும் அப்படின்னு. அப்படின்னாலும் ஆண்டவர் கொடுக்க மாட்டாராம். ஏன்னா நீங்கள் சரியான மாடலை சொல்லணுமா, அப்பவும் தரமாட்டாராம். ஏன்னா நீங்கள் பெட்ரோல் வெர்ஷனா இல்லை டீசல் வெர்ஷனா இல்லை ஈவியான்னு சொல்லணுமா, அப்பவும் தரமாட்டாராம். ஏன்னா நீங்கள் காருக்கு கலரை சொல்லலையா. இப்படி அவர் சொல்லிட்டே போகிறார். அவர் சொல்றார், நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும்போது இவைகளை எல்லாம் பட்டியலிட்டு கொண்டு ஜெபியுங்கள், கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லுகிறார். எப்படி போயிட்டாங்க பாருங்க, எங்கு போய்விட்டோம் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, இவைகளை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார். நீங்கள் இவைகளின் பின்னால் அலைந்து கொண்டிருக்காதீர்கள், உங்களுக்கு இவைகள் தேவை என்பதை பரலோகத்தின் தேவன் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். அந்த ஆழமான விசுவாசம் என்னிலே காணப்படும் என்றால், என் தேவனை மகிமைப்படுத்துவது, என் தேவனுக்கு நன்றி செலுத்துவது எனக்கு ஒரு பிரச்சனையாக காணப்படாது. தேவனுக்கு நன்றி செலுத்துவது ஒரு பிரச்சனையாக காணப்படாது. யோபுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை வந்த பொழுது முதல்ல என்ன சொல்லிட்டாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போ 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்றாங்க. சேர்றவன் சொல்றான், ஏன் உனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு? ஏதாவது நீ பண்ணியிருப்ப, அதனால தான் ஆண்டவர் இதை உனக்கு கொடுத்தாருன்னு சொல்கிறான். அவன் திருப்பி திருப்பி சொல்ல 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 யோபு டென்ஷன் ஆயிட்டாரு, ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து போச்சு. நம்ம என்ன தப்பு பண்ணோன்னு இவனுக்கு சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறாரு? போய் பேச போகிறாரு. நான் ஆண்டவரே, நான் கேட்பேன், நீர் எனக்கு பதில் சொல்லும், நான் உம்மோடு வழக்காட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்குறாரு. பல அதிகாரங்களிலே தேவனோடு அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அநேக காரியங்களை சொல்றார். நான் பிறந்த நாள் சபிக்கப்பட்டிருப்பதாக, நான் பிறக்காதிருந்தேன் ஆனால் நலமாயிருக்கும், முதிரா பிண்டத்தை போல் போயிருந்தேன் ஆனால் நலமாயிருக்கும், நிறைய சொல்றார். கர்த்தர் எல்லாவற்றையும் கேட்டுட்டு 38ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தில் சொல்றாரு. 2ஆம் வசனத்தை படித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யோபு எழுதின யோபுவின் அதிகாரம் 38ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அறிவில்லாத வார்த்தையினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் சொல்லுகிறார், புருஷனை போல் இடை கட்டிக்கொள், நான் உன்னிடம் கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு கொடு. முதல்ல கேட்டது யார்? யோபு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்டதெல்லாம் இருக்கட்டும், இப்பொழுது நான் கேட்கிறேன், நீ எனக்கு பதில் சொல். இவர் என்ன கேட்டார்? ஆண்டவரே, எனக்கு ஏன் சுவாமி இவ்வளவு ஒரு போராட்டம், ஏன் சுவாமி இவ்வளவு பிரச்சனை, எல்லாமே போயிடுச்சே ஆண்டவரே, இவனுக்கு வேற நான் பாவம் செய்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க, 3 பேரும் வந்து இரவு பகல அதை தான் சொல்லி அலப்பிட்டு இருக்கானுங்க அப்படின்னு இவர் புலம்புறாரு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் அவர்கிட்ட சொல்றாரு, இப்பொழுது நான் உனக்கிட்ட கேட்கிறேன், நீ என்ன பண்ணு, பதில் கொடு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியான அதிகாரங்களை பார்த்தீர்கள் என்றால், யோபு கேட்ட எந்த கேள்விக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கவில்லை. அதுக்கு பதில் ஆண்டவர் கேட்கிறாரு, நான் வானத்தை விரித்த பொழுது நீ அங்கிருந்தாயா? எனக்கு நீ ஆலோசனை சொன்னாயா? லிவியா தானை தூண்டில் போட்டு பிடிக்க முடியுமா? அப்படின்னு அவருடைய சிருஷ்டிப்பை பற்றி ஒரு டூர் கொடுக்கிறார். இதெல்லாம் கேட்ட உடனே யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என்ன சொல்றார்? தேவரீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுடையவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். இங்க தான் யோபு தன்னை தேவனிடத்திலே முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறார். அங்க ஈஸியா சொன்னாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அவருடைய இருதயத்திலே பலவிதமான கேள்விகள். இப்பொழுது சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் எதை செய்யவும் உம்மால் கூடும், என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செய்வதற்கு உமக்கு அதிகாரம் உண்டு, நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். எளிதாக அவர் என்ன சொல்லுகிறார்? என் வாழ்வு உமக்கானது ஆண்டவரே, என் வாழ்வு உமக்கானது, நீர் செய்ய நினைத்ததை நீர் செய்ய முடியும், உமக்கு அதிகாரம் உண்டு, உமக்கு வல்லமையும் உண்டு என்று சொல்லுகிறார். தன்னை முற்றிலும் சரண்டர் பண்ணுகிற ஒரு யோபுவை நாம் இங்கு பார்க்கிறோம். அதன் பின்னால் சொல்லுகிறார் அவர், 6ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், சொல்லுகிறார், நான் தூளிலும் சாம்பலிலும் இருந்து என்னை தாழ்த்துகிறேன்.
தமிழில் என்ன இருக்குது, ஆங்கில வேதாந்தத்தில் ரிப்பெண்ட் இன் டஸ்ட் அண்ட் ஆஷஸ். நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். யார் மனம் திரும்புவது? இத்தனை பாடுகளை அனுபவித்த ஒரு மனிதன். அவர் சொல்லுகிறார், நான் மனம் திரும்புகிறேன். இத்தனை பாடு அனுபவித்த ஒரு மனிதனை பார்த்து நாம நினைப்போம், கர்த்தர் மனம் திரும்பி இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம். இவனுக்கு எதற்கு இத்தனை பாடுகள், எதற்கு இத்தனை வேதனைகள், எதற்கு இத்தனை கஷ்டங்கள்? நாம் அநேக வேளைகளில் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிற நாம் we make that detach from our lives. இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான கஷ்டத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு என் மனம் ஒப்புக்கொள்வதில்லை. என் மனம் ஒப்புக்கொள்வதில்லை. யோபுவை போல இதை எல்லாவற்றையும் செய்த பிறகு, எல்லாவற்றையும் கேட்ட பிறகு, ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுத்த பிறகு யோபு சொல்லுகிறார், நான் தூளிலும் சாம்பலிலும் இருந்து என்னை தாழ்த்துகிறேன், நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு இதை செய்து விட்டீரே என்று ஆண்டவரிடம் கேட்டுக்கொண்டிருந்தவர் இப்பொழுது அதை புரிந்து கொள்ளுகிறார். தேவரீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுடையவர். என் ஆண்டவருக்கு என் வாழ்க்கை அவருடைய இஷ்டப்படி வணைவதற்கு உரிமை இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை அவருடைய இஷ்டப்படி மாற்றுவதற்கு உரிமை இருக்கிறது. அவருடைய இஷ்டப்படி பயன்படுத்துவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. என் வாழ்க்கை அவருக்கு பிரியமானபடி திருப்புவதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அதை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் அவர் என் வாழ்க்கையில் அனுமதிக்கின்ற காரியங்கள், அவர் என் வாழ்க்கையிலே கொடுக்கின்ற காரியங்களிலே, ஆண்டவரே நீர் நன்மைக்காகவே செய்கிறீர் என்பதை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு கஷ்டம் இருக்காது. ரோமர் அதைத்தான் சொல்லுகிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் செய்கிறார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் செய்கிறார். அநேக வேளைகளில் இதை புரிந்து கொள்வது மிக கடினமானது. எனவேதான் நம்முடைய இருதயத்தின் பலியாகிய, உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் கர்த்தருக்கு செலுத்துவதிலே நமக்கு பிரச்சனைகள் காணப்படுகிறது. ஏனென்றால் வாழ்க்கையின் பல சூழல்களை நாம் புரிந்து கொள்ள முடியவதில்லை. ஏன் ஆண்டவரே என்று கேள்வி கேட்கிறோம். எதற்காக இது எனக்கு வந்தது என்று நமக்கு தெரியாது. அநேக காரியங்களை பார்க்கும் பொழுது ஏன் என்று சொல்ல முடியாது. நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை அம்பத்தூர் திருச்சபைக்கு சென்றிருந்தேன். அங்கே அனௌன்ஸ் பண்ணாங்க, 2 இடத்து, ஒருத்தருக்கு 40 வயசு, இன்னொருத்தருக்கு 61 வயசு. ஏன் ஆண்டவரே 40 வயசு? எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டங்கள். ஆண்டவருடைய பாடு மரணங்களை சிந்திக்கின்றோம். ஆனால் அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கைக்கான போராட்டங்களிலே, பிரச்சனைகளிலே நாம் சோர்ந்து போவதற்கு காரணம் என்ன? இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஆண்டவரை முற்றிலும் சார்ந்து, ஆண்டவரை முற்றிலும் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரிடத்திலே முற்றிலும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் வாழ்வு உமக்கானது சுவாமி, என் வாழ்வு உமக்கானது. இயேசு கிறிஸ்து அதை கத்சமனையிலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். நம்ம அநேகர் நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்து ரொம்ப சந்தோஷமா சிலுவைக்கு போயிருப்பாருன்னு. சிலுவையின் பாடுகளை கர்த்தர் அறிந்திருந்தார். இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். எத்தனை கொடூரமானது என்பதை அறிந்திருந்தார். எத்தனை கொடூரமானது என்பதை அறிந்திருந்தார். உங்களுக்கு முடியுமானால் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி ஒரு ஆர்டிக்கிள் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். டாக்டர் கீத் மேக்ஸ்வெல் எழுதின ஒரு ஆர்டிக்கிள். அதில் என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை ஒரு மருத்துவராக விளக்கி கொண்டிருக்கிறார். அவர் ஒவ்வொரு காரியங்களையும் விளக்குகிறார். எத்தனை மணி நேரம் இயேசு கிறிஸ்து அலைக்கழிக்கப்பட்டார் என்று சொல்லுகிறார். அப்படி அலைக்கழிக்கப்படும் பொழுது எந்த விதமான ஃபுட் இன்டேக்கும் கிடையாது. அப்படி என்று சொன்னால் அவர் எத்தனை டயர்டாக இருப்பார், ஏன் சிலுவையை தூக்க முடியல, இதுக்கெல்லாவற்றுக்கும் விளக்கம் கொடுக்கிறார். ஒன்று சொன்னோம்னா நேரம் ஆயிரும். ஆனால் ஒரு காரியத்தை சிறப்பாக விளக்குகிறார். இயேசு கிறிஸ்து எத்தனை அடி அடிக்கப்பட்டார்? 1 குறைய 40, 39 அடிகள். நம்ம ஒரே லைன்ல படிச்சுட்டு போயிடுறோம். இயேசு கிறிஸ்துவை 39 அடிகள் அடித்தார்கள். அதனுடைய ஆழமான காரியம் நமக்கு மனதிற்கு வருவது கிடையாது. ஆனால் அவர் எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவை அடித்த அந்த சாட்டை, ஒரு கைப்பிடியிலே 7 வார்கள் இருக்குமா, 7 வார். அந்த தோல்னால் செய்யப்பட்ட அந்த வார்ல என்ல உடைந்த கண்ணாடி துண்டு, இல்லை என்றால் உடைந்த எலும்பு துண்டு கட்டி இருப்பாங்களாம். அப்போ ஒரு அடி அடிக்கும் பொழுது
அந்த எலும்பு துண்டும் அந்த கண்ணாடி துண்டும் அடிக்கப்படுகிற மனிதனுடைய முதுகிலே 7 இடங்களிலே 3/4 இன்ச் அளவிற்கு உள்ளுக்கு செல்லுமா. 7 இடங்கள்ல அப்படி இழுக்கும் பொழுது 2.5 இன்ச் அளவுக்கு கிழிச்சிட்டு வருமா. அப்படி 39 அடிகள். அவர் சொல்லுகிறார், இதுல ஒரு ஓப்பனிங்கை மட்டும் ஸ்டிச் பண்ணணும்னா 20 ஸ்டிச்சஸ் தேவைன்றார். மொத்தமாக கணக்கிட்டு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் முதுகை ஸ்டிச் பண்ணியிருக்கணும்னா 7020 ஸ்டிச்சிங் தேவைப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார். சற்று யோசித்து பார்க்க வேண்டும், எத்தனை பாடுகள். அதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய முதுகு உழுகிறவனுடைய நிலத்தை போலானது. எந்த இடத்திலும் ஸ்கின் கிடையாது, அத்தனை உடைக்கப்பட்டு விட்டது. அது மாத்திரமல்ல, சிலுவையில் அறையிறாங்க. சிலுவை நம்ம நினைக்கிற மாதிரி பாலிஸ்ட் சிலுவை கிடையாது. அது ஒரு ரகட் மரம், சொரசொரப்பான ஒரு மரம். அதிலே தொங்கி கொண்டிருக்கிறார். 7 வசனம். ஒவ்வொரு வசனத்தை சொல்ல வேண்டும் என்றாலும் அவர் மூச்சை உள்ளிழுத்தாக வேண்டும். அவர் இன்ஹேல் பண்ணணும், அப்பதான் வார்த்தைகள் வெளியே வரும். இன்ஹேல் பண்ணணும்னா அவர் தன்னுடைய சரீரத்தை லிஃப்ட் பண்ணி ஆகணும், அப்பதான் மூச்சு இழுக்க முடியும். இல்லைன்னா எடுக்க முடியாது. தொங்கிட்டே இருந்து இழுத்து பாருங்க, வராது. சரீரத்தை மேலெழுப்ப வேண்டும். ஒவ்வொரு வார்த்தை சொல்வதற்கும் ஒரு தடவை தன்னுடைய சரீரத்தை மேலெழுப்ப வேண்டும் என்றால், உழுகிறவனுடைய நிலத்தை போல் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய முதுகு சொரசொரப்பான அந்த சிலுவையிலே உரசி கொண்டு மேலெழும்பும். ஜஸ்ட் இமேஜின். அவர் அதைத்தான் சொல்லுகிறார் டாக்டர் கீத் மேக்ஸ்வெல். யோசித்து பாருங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை பாடுகள். இத்தனை பாடுகள் இருக்கும் என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தபடியினால் தான் அவர் சொல்லுகிறார், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆனால் சொல்லுகிறார், ஆனாலும் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இந்த ஒப்படைப்பு, இந்த அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்பும் இந்த நம்பிக்கையும் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பது ஒரு நடக்கக்கூடிய காரியம், செயல்படுத்தக்கூடிய ஒரு காரியம், அது செய்யக்கூடிய ஒரு காரியம். நான் என்னுடைய வாழ்க்கையிலே அநேக வேதத்தின் சத்தியங்களை நான் பிராக்டிக்கலாக பார்த்தது இந்த மால்தோ மக்கள் மத்தியில். நான் மிஷனரி, அவங்க விசுவாசிகள் தான். ஆனால் பல வேதத்தின் வாழ்க்கை தத்துவங்களை செயல்படுத்துவதற்கு கடினமானது என்று நினைத்திருக்கக்கூடிய காரியங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்திருக்கின்றேன். ஒரு தடவை ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க, சாஸ்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில். அவங்க சொன்னாங்க, அவங்க மால்தோ மொழியில் சொன்னாங்க, போன வருஷம் என்னுடைய மக ரொம்ப சிக்காயிட்டா. நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே என் மகளுக்கு சுகந்தாரும் சுவாமின்னு கேட்டேன். ஆண்டவர் சுகந்தந்தாரு, அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிச்சுது அந்த அம்மா. நான் நினைச்சேன் சாட்சி முடிஞ்சிட்டு போயிடல அப்படின்னு. ஏன்னா இது யாருக்கு சொல்கிறாங்க? திருச்சியிலிருந்து வந்த ஜெபக்குழு அங்கத்தினர்களுக்கு சொல்லுகிறார்கள். அடுத்து சொன்னாங்க, ஆனால் இந்த வருஷம் என்னுடைய மகன் சிக்காயிட்டான், நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினேன். கோசானியாக நெத்திர போல தங்கராஜிக்கு வச்சா கோசானிக்கு காடையோடு அப்படின்னு சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணினேன், கர்த்தர் என்னுடைய விண்ணப்பத்தின்படி செய்யாமல் அவனை தன்னுடைய ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொண்டார், அல்லேலுயா என்று சொன்னார். உடனே நம்ம ஆட்களெல்லாம் இவங்களுக்கு தான் என்ன சொன்னாங்கன்னு புரியாதில்லை, அல்லேலுயா அல்லேலுயான்னாங்க. நான் மட்டும் அமைதியாக இருந்து யோசித்தேன், ஆண்டவரே, ஒரு மால்தோ படிப்பறிவில்லாத ஒரு புது விசுவாசி, வாழ்க்கையில் எதையும் அனுபவித்தவர்கள் கிடையாது. அத்தனை ஏழ்மை, அத்தனை வறுமை, அத்தனை பாடுகள், அத்தனை மரணம், அதன் மத்தியிலும் உம்மை சார்ந்து நம்பிக்கையோடு கர்த்தர் என் மகனை தன்னுடைய ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார் என்ற நித்திய நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் சொல்ல முடிகிறது என்றால், ஆண்டவரே, என்னால் இது கூடுமா என்று நான் யோசித்து பார்த்தேன். இது எனக்கு சாத்தியமா என்று யோசித்து பார்த்தேன். நான் என் இருதயத்தில் உணர்த்தப்பட்டேன், எனக்கு இது சாத்தியமில்லை. இப்படி ஒரு நிலைமை என் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய பக்குவம், அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை
அந்த ஆழமான பற்றுறுதி, என் ஆண்டவர் எனக்கு நன்மையாகவே தான் செய்வார் என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கிறதா என்று பார்த்த பொழுது எனக்கு இல்லை. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, இதைத்தான் தாவீது சொல்லுகிறார், இதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார். இதன் மூலமாக பிதாவானவர் மகிமைப்படுவார், அவருடைய குமாரனும் மகிமைப்படுவார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நம்முடைய வாழ்க்கை ஸ்தோத்திர பலியினால் நிறைந்ததாக இருக்க வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஸ்தோத்திர பலி நிறைந்ததாக இருக்க வேண்டும். ஆனால் அநேக வேளையிலே நெகட்டிவ் திங்கிங் நமக்குள்ளால் வருகிறது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ளவை இளைவுகளோ, நன்மையுள்ளவை இளைவைகளோ, கற்புள்ளவை இளைவைகளோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். கர்த்தர் செய்த நன்மைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். எத்தனை நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார், எத்தனை காரியங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. நான் 4 வருடங்கள் என்னுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பை முடித்த பிறகு அன்றைய இரவிலே டைரி எழுதும்போது எழுதின ஒரே காரியம், my God has been faithful to me, he sustained me. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் என் ஆண்டவர் என்னை நடத்தினார், என் ஆண்டவர் என்னோடு இருந்தார். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்படித்தானே ஆண்டவர் இருக்கின்றார். நம்மை கைவிடாதவராக, நம்ம அரவணைத்துக் கொள்ளுகிற தேவனாக, நம்முடைய வாழ்க்கையிலே ஈடுபடுகிற தேவனாக, நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிற தேவனாக, அவருடைய அநாதி தீர்மானத்தையும் திட்டங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிற தேவனாக. ஆனால் அந்த நன்மைகளை நாம் நினைத்து பார்த்தது உண்டா? நாம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்கிறோமா? செய்யாத காரியங்களை, இல்லாத காரியங்களை, இன்னும் கிடைக்காத காரியங்களை, யோசிக்கிற காரியங்களை மாத்திரம் யோசித்து கொண்டு ஆண்டவர் இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை என்று நம்முடைய இருதயம் துக்கிப்பால் நிறைந்திருக்கிறதா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணம் வரைக்கும் சொல்லுகிறார், பிதா மகிமைப்படும்படியான வேளை வந்தது, பிதா மகிமைப்படும்படியான வேளை வந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் மகிமைப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதற்கு முதற்படி ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவரே, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துவதற்கு எனக்கு கிருபை செய்யும். எந்த சூழலிலும் உம்முடைய கிருபையை ஏற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யும். என் தேவன் நன்மையாகவே செய்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யும். என் தேவன் ஒரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தவறு செய்ய மாட்டார் என்ற சத்தியத்தை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, சொல்வது மாத்திரமல்ல, அதை என் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யும். நீங்கள் என்ன நிலைமைகளில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் விரும்பின காரியங்கள் கிடைக்கிறதா இல்லை என்று எனக்கு தெரியாது. ஆனால் எதை செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய தேவைகள் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு எதை தர வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். என்னை எவ்வழியிலே நடத்த வேண்டும் என்பதை என் தேவன் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் சகலத்தையும் நான் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே திட்டமிட்டு வைத்திருக்கிறவர் அவர். அவருடைய அந்த அன்பிற்கு, அவருடைய அந்த அக்கறைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஸ்தோத்திர பலியை செலுத்துவதற்கு எனக்கு இரக்கம் செய்யும் என்று நாம் அவரை கேட்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் மூலமாக நீர் மகிமைப்பட வேண்டும் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. சுவாமி, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவரே, உம்மையே நோக்கி பார்க்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவர் நன்மையாகவே சகலத்தையும் செய்கிறார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு தாரும். என் தேவன் தன்னுடைய நேரத்திலே தன்னுடைய விருப்பத்தின்படி தன்னுடைய சித்தத்தின்படியாக காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு தாரும். சுவாமி, இல்லாதவைகளை நினைத்து புலம்பாதபடிக்கு, ஆண்டவரே, மற்றவர்களை பார்த்து நாங்கள் புலம்பாதபடிக்கு, கம்ப்ளைண்ட் பண்ணாதபடிக்கு, இயேசுவையே நோக்கி பார்த்து, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி அவரே நோக்கி பார்த்து, ஆண்டவரே, பின்னால் வர எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை பலப்படுத்தும். சுவாமி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.